நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதி. அதுவும் இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு தை அமாவாசை. எதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா அமாவாசை திதி என்றால் என்ன? நிறைய பேருக்கு இந்த அமாவாசை பற்றி நிறைய டவுட் இருக்குங்க. என்ன அப்படியெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. அமாவாசையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அது மாத்திரம் இல்லாத இந்த அமாவாசையில் உணவுகள் என்ன உணவு, என்ன காய்கறி, எதை வச்சு படைச்சா அவங்க வந்து மூதாதையர் ஏற்றுப்பாங்க, யார் தர்ப்பணம் கொடுக்கலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்மளால் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதாவது அமாவாசையில் மாலி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி வருது. இதில் மாலி அமாவாசை, ஆடி அமாவாசையோட இந்த தை அமாவாசை வந்து ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தை அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அந்த மகாமுகம், இந்த குளத்தில் எல்லாம் குளித்து தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்ப மேளவெல்லாம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து தை அமாவாசையோட சிறப்பு. இந்த தை அமாவாசையில் பெரும்பாலும் சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசையில் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி விரதம் இருக்கிறதும் 8 வயசுக்கு கீழே இருக்கவங்க விரதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் விரதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கோலம் போடுறதோ, இது சமையலுக்குண்டான இது பண்ணுறதோ கூடாது அப்படின்றது விதி. ஆனால் பெரும்பாலும் அவங்க தான் அதை பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை, அதாவது பெரும்பாலான அமாவாசைகளுக்கு அந்த காலத்துலலாம் வந்து 108 வகையான காய்கறிகளை வைத்து படையல் பண்ணி அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் விலைவாசி போன்ற விஷயங்களில் நம்ம வந்து 108 காய்கறிகளுக்கு நம்ம எங்கே போவோம்? கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அதனால் 4 காய்கறி, 4 வகை காய்கறி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சொன்ன விஷயங்கள். இந்த 4 காய்கறியை நீங்கள் சமைச்சு அவங்களுக்கு படைச்சிங்கனாலே அந்த 108 காய்கறிகளை படைச்சதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அந்த நாய் காய்கறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைக்காய், 2வது வந்து பார்த்திங்கன்னா பாகக்காய், 3வது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பிரண்டை, 4வது பலாக்காய். அதாவது துவர்ப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, இவ்வளோதான். இந்த 4ஐயும் வச்சு படிச்சிங்கனாலே உங்களோட விரதம் நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி இதை சாப்பிட்டு வந்து நம்ம தாத்தா பாட்டன் அவங்க ஆத்மாலாம் வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்து பாருங்கள். நான் வேற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட வந்து விரைவுறது ஸ்ரீகாந்த்.